தள்ளி தைய அண்டா நினைச்சு ஒன்ன தேய்ச்சிட போறேன். எப்பேற்பட்ட கதாபாத்திரம் நானு. என்ன போய் 10 பாத்திரம் தேக்க வச்சுட்டாங்களே. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு தர கட்டி அன்னை ஒரு படம் போட போறாங்க. ஐயா அன்னை ஒரு ஆலயமா? டேங்க வா. என்ன அந்த படத்தை நீ இன்னும் பாக்கலையா? பாக்கல. அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு கவுண்டர்ல போய் டிக்கெட் எடுத்து அப்படியே திரும்பினேன். சியால அலாக்கானே தூக்கிட்டு வந்துட்டாங்க. 35 வருஷமா இங்க அடிமையா இருக்கிறத பத்தி நீ ஃபீல் பண்ணல? அன்னை ஒரு ஆலயம் படம் பார்க்க துடிக்கிற. ஆமா. இந்த இடையில பாசா படையப்பாலாம் பார்த்தே அவன். அதுக்குள்ள உன்னை பாடையில ஏத்திடுவாங்களேடா. ஏத்துனாலும் இறங்கி வந்து பாப்பேன். இறங்கி வருவியா? அப்பவே ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்ன அன்னை ஒரு ஆலயத்துல நிக்கிற? என்ன சத்தங்க? நீ பாட்டுக்கு டம்ளர் தூக்கி அடிக்கிறியே, நசுங்கிருச்சுனா வட்டிக்கிட்ட. ஆஸ் a supervisor நான் தான பதில் சொல்லணும். நீ எப்ப டியூட்டில ஜாயின் பண்ண? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். 3 நாளா அவன் மூஞ்சில லைட் எரியுது. ஆமா, இந்த வீட்டுல ஒரு நிமிஷத்துக்கு மேல இருக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி எந்த அறிகுறி உங்ககிட்ட தெரியல. அது முருகன் கிளம்புனா சின்னம்மா வாழ்க்கை. அவன் கிளம்புறதுக்கு உங்க சின்னம்மா வாழ்க்கைக்கு என்னடா சம்பந்தம்? புரியாத மாதிரி பேசாத. சின்னம்மா வட்டியோட தங்கச்சி. டேய், இது வட்டிக்கு தெரியுமாடா? சின்ன சிறுசு லவ் பண்ணும். பெரிய மனுஷன் நீ தானே பாண்டி அப்படி அப்படியே பேசி சேர்த்து வைக்கணும். நான் பேசி சேர்த்து வைக்கணுமா? அட கடவுளே, என் பொண்டாட்டி அன்னைக்கே சொன்னான், சின்ன பசங்களோட சேர்ந்து தொழில் பண்ணாதீங்க அப்படின்னு. நான் கேட்கலையே. ஒன்னும் கவலைப்படாத பாண்டி. முருகன் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டானா வட்டியோட சொத்து பூரா நமக்கு தானே வரும். அப்புறம் என்ன, வட்டிக்கு வட்டியும் கட்ட தேவல, அசலும் கட்ட தேவல. டேய் மீன் குஞ்சு வாயா, உசுரோட இருந்தா தானடா கட்டுறதுக்கு. ஐயோ, இந்த லவ் பண்றவங்களுக்கு மட்டும் முட்டாளா செட்டு சேர்றாங்களே. இது எங்க போய் முடிய போகுதோ? நான் கடைசி வரைக்கும் 10 பாத்திரம் தான் தேய்க்கணும். பாரு, வேலைன்ற பேர்ல தொடச்சதவே தொடச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடப்ப கட்ட. மூடிட்டு வா. டேய், நான் இல்லங்கய்யா, வேலைக்காரி மேடம் விளக்கமாறு மிஸ்ஸிங்க நான் எடுத்து கொடுத்தேன். இந்த கணக்கு நோட்ல அவன் கொடுத்த அமௌண்ட் தேதி வாரியா இருக்கு. வரிசையா படி. படிச்சிருங்க தம்பி. நீ ஒரு பேப்பர் எடுத்து அவன் சொல்ல சொல்ல வரிசையா எழுதுப்பா. சரிங்க. டேய் எழுதிக்கடா. உனக்கு இன்னைக்கு நான் தான் சூப்பர்வைசர். கோவிந்தசாமி கணக்கு விவரம். 19/1/2008 வரவு 15,000. 2/3/2009 வரவு 13,000. வரவு 11,000. நம்மள இல்லையா? என்ன கணக்கு பார்க்க சொன்னா என்ன கணக்கு பண்ணிக்கிட்டு ஒழுங்கா படிக்க போறியா இல்லையா? 10/7/2009 வரவு 10,000. 7/8/2009 வரவு 6,500. மொத்த கணக்கு 60,000. டேய் ஐயா, அவன் எழுதுன வாங்கி நீ படிச்சு சொல்லு. சரிங்கய்யா. கடவுளே, குரா எந்த பண்ணி சத்தமா படிச்சு சொல்லு. போய் தொலைடா. ஏய், படிச்சு சொல்லு. இந்த படிக்கிறீங்க. ஐயோ, லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கானே. கண்களோ கூலிங் வேறு, உதடுகளோ 12,500. இப்போ ஒழுங்கா படிக்க போறியா இல்லையா? 10/8/2000 10,000 சில்ற. உன் கூட பழகின பாவத்துக்கு என்ன ஏண்டா மாட்டி விட்டு கொள்ற? ஐயா, கணக்காய் எழுதிருக்கா? பூரா 60,000க்கு 4 சைவரை போட்டு வச்சிருக்காங்க. 60,000 4 சைவர் மாங்க. ஸ்கூல்ல இந்த பாட்டுக்கே தான் ஆட சொன்னாங்களா? ஆமாக்கா, நீ பாடிக்கிட்டே ஆடி காட்டு. ஓகே, ஸ்டார்ட் மியூசிக். கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய. வாங்க கவிஞரே. உன் கண்களோ கூலிங் பேர், உன் உதடுகளோ கூலிங் மோர், உன் பார்வையோ ஹாட் விஸ்கி, உன் வாய்ஸோ கூல் ஹஸ்கி, உன் சிரிப்போ
பிராந்தி. ஐயோ போதுங்க. வாந்தி மேட்டர் தானே, இந்த வரேன். வேணாங்க, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. வாந்தி நான் எடுக்க மாட்டேன். இதெல்லாம் வட்டிக்கு தெரிஞ்சா நீ எடுப்ப. ரத்த வாந்தி. ஒழுங்கா ஊர் போய் சேர்ற வழிய பாரு. இப்படிங்க முடியும்? சொல் பேச்சு கேட்கல, கத்தி தான் பேசுறா. எல்லாருக்கும் சோறு இருக்குடா, எருமை மாடுங்களா? அப்படியே 3 வேளை சோறு போடுறோம்ல, அப்புறம் எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? ஏய் போ 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 போ, போதும் போ. Black Forest. ஏய், என்ன ஆறுன சோத்தை என் தலையில கட்டி விடுற? ஐயோ, என்ன ஐயோ, அங்க போய் பாரியா தெரியும். நல்லா சாப்பிடியா? எதுக்கு நம்மள இப்படி தயார் பண்றா? உடம்பு தேத்தியா? தேத்திடுவோம். ஏய் நில்லு, என்ன சோறு புடப்பா இருக்கு? என்ன கேட்டா? என்னடா இது? முட்டைய பார்த்துட்டானே. ஏன் முட்டைய பார்த்தது இல்லையா? டேய், இங்க அடிமையாகி 1 வருஷம் ஆனாதான் நாங்க முட்டை போடுவோம். நீ இங்க வந்து 1 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள முட்டைய திருடி திங்கிறியா? டேய், யாரை பார்த்து திருடுன்னு சொன்ன? இதுக்குள்ள முட்டை வச்சது யாரு தெரியுமாடா? அவங்கள பார்த்து கேள்ற. வேணாமா? ஏண்டா மானம் கட்டவனே, நல்ல குடும்பத்துல பிறந்தவன் இப்படி முட்டைய திருடி திம்பானா? டேய், முட்டை திங்கல என்னடா நல்ல குடும்பம் கெட்ட குடும்பம்? இந்தடா ஓ சோறும் முட்டையும். குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசினா மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிவிட்டு. ஏய் போடா. 2 முட்டைக்காக அந்த கூமுட்டை என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டானே. நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. அது இல்லடா. டேய், இங்க ஒரு முட்டைக்கு 1 வருஷம் அடிமையா இருக்கணும்ன்றாங்க. உனக்கு மட்டும் எப்பரா சிக்கன் பீஸ்? நீ லேபர், நான் சூப்பர்வைசர். ஐயோ ஏன் பாண்டி 2 முட்டைக்காக உன்னை ஒருத்தன் அவ்வளவு அசிங்கப்படுத்துறான்? உன் ரத்தம் கொதிக்கல? கொதிக்குது, புரட்சி பண்ணணும்னு மனசு கொந்தளிக்கல. கொந்தளிக்குது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு தோணல? தோணுது. அதிகாரம் நம்ம கைக்கு வந்தா முட்டை பிரச்சனை தானே ஒரு முடிக்கு வரும். அதிகாரம் நம்ம கைக்கு எப்படி வரும்? அதுக்கு இந்த 2 விரல ஒண்ணு தொடு. டேய், சோறா இருக்குடா. இப்ப தொடு. டேய், இந்த விரல தொடுறதுக்கு அதிகாரம் நம்ம கைக்கு வர்றதுக்கு என்னடா சம்பந்தம்? இந்த விரல தொட்டனா வட்டி தங்கச்சி அவன் சம்மதத்தோடு முருடு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இந்த விரல தொட்டா வட்டி தங்கச்சி தூக்கிட்டு போய் நம்ம முருகனை கல்யாணம் பண்ணிக்கிறது. டேய், கேவலம் 2 முட்டைக்கு ஆசைப்பட்டு நான் சாகணுமா? நான் தொட மாட்டேன். அப்ப அதிகாரம் நம்ம கைக்கு எப்படி வரும்? அதிகாரம் என் கைக்கு வரவே வேண்டாம். நான் காலமுறை அடிமையாவே இருந்துட்டு போறேன். தொட மாட்டேன். I don't touch any finger. நான் தொடட்டுமா? எவன்டா? சாமி சார். வேற நான் தொடட்டுமான்னு கேட்டேன். நீங்க தொட்ட கரெக்டா தான் இருக்கும், தொடுங்க. அது இது எது அது இது? அப்ப தூக்க வேண்டியதுதான். எதடா தூக்க போறீங்க? போலீஸ் பாண்டி சார் தான் ஐடியா கொடுத்தாரு, அவர்கிட்டே கேட்டுங்க. எதை தூக்க போறீங்க? அத நான் சொல்றேன். இவன் 2 முட்டைய தூக்கிட்டான், அத நான் கையங்களவுமா புடிச்சிட்டேன். மறுபடிக்கும் அந்த முட்டைய தூக்க தான் இவன் பிளான் பண்றான். முட்டைய தூக்குறேன். வட்டிக்கு முட்டை கேட்டா 100க்கு 1000 கொடுப்பேன். மோவன 1 முட்டையை திருட நினைச்ச முட்டைய பேசுறேன். முழிய முண்டகன